viewers, welcome to TAMIL360 TV. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படினா chemical hair dye ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருந்தவங்களுக்கு நம்மளோட herbal hair dye வந்து அவங்களுக்கு ரிசல்ட் அவ்வளவா கொடுக்கிறது இல்ல. சோ அந்த ஆல்ரெடி கெமிக்கல்ஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இல்லையா, அந்த கெமிக்கல்ஸ் எடுக்கிறதுக்கு நேச்சுரலான ஒரு வழி நான் சொல்றேன். இத நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படினாவே எவ்வளோ நம்ம ஸ்கேல்ப்ல ஸ்டாக்னேட் ஆயிருந்தாலும் அந்த கெமிக்கல்ஸ்லாம் வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹெர்பல் ஹேர் டை போட்டிங்கன்னா ஒட்டும். ஸோ அந்த நேச்சுரலான வழி என்னன்னு பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவேரா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க கத்தாழையை, அதே மாதிரி வேப்பிலை. இந்த ரெண்டு தான் நம்ம ஸ்கேல்ப்ல எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருந்தாலும் இது வந்து ஈஸியாக எடுத்துரும். ஸோ இது வந்து இந்த ஸ்கேல்ப் இருக்கிற கெமிக்கல்ஸை மட்டும் எடுக்கிறதோடு இல்லாமல் வேப்பிலை போடுறதுனால பெயின் ஈரு இந்த மாதிரி தொல்லை இருந்தாலும் அதோட டேண்ட்ரஃப், நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை டேண்ட்ரஃப், ஸ்கேல்ப் ட்ரை ஆனவே டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டேண்ட்ரஃபையும் இது எடுத்துரும். அதே மாதிரி ஹேர் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் கத்தாழை. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் யூசேஜ் தான் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் ஜஸ்ட் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்போவுமே கத்தாழையை வந்து செடியிலிருந்து கட் பண்ணோன்னே யூஸ் பண்ண வேண்டாம். கட் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த எல்லோ ஃப்ளூயிட் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லோ ஃப்ளூயிட் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வாங்க எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு 5 கொத்து வேப்பிலை எடுத்துக்கலாம். போதும், 5 கொத்து போதும். இதை நீங்கள் அப்பப்போ செஞ்சு தான் யூஸ் பண்ணணும். நிறையா செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த முள்ளெல்லாம் ஆஸ் யூஷுவல் எடுத்துருங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம், இவ்வளோ அளவே போதும். ஸோ மிச்சம் இருக்கிறத மறுபடியும் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆலிவேரா பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடியை ட்ரை ஆக்காமல் நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கண்டிஷ்னர்னு ஒன்று போடவே தேவையில்லை. அந்த அளவுக்கு இதுவே நம்மளுக்கு நேச்சுரலான ஒரு கண்டிஷ்னராக இருக்கும். ஸோ இந்த ஜெல்லை இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். ஸோ கத்தியில் எடுத்தால் கூட கட் ஆகும். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது மறுபடியும் இப்படி பண்ணிங்கன்னா அந்த தோல் இல்லாமல் ஜெல் மட்டும் ஈஸியாக கிடச்சிடும். இந்த கத்தாழை ஜெல்லையும் வேப்பிலையும் தண்ணி எதுவும் விடாமல் நல்லா அரைச்சிக்கலாம். இந்த ஜெல்லே போதும், வேறு எதுவும் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது, கெமிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா லெமன் சாறு ஒரு 2-3 சொட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 2-3 ட்ராப் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நெகுன்னு அரைச்சிக்கணும், அப்போ தான் நம்மளால் வந்து வடிக்க முடியும். வடித்து போட்டோம்னா தலையை திப்பியே ஒட்டாது. அதனால் வடித்து போடணுன்னா வடித்து போட்டுக்கலாம், அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம தலையில் இருக்கிற கெமிக்கல்ஸை கிளியராக எடுத்து கொடுக்கும். ரொம்ப ஈஸியான ரொம்ப நேச்சுரலான வழி இதுதான். இவ்வளோ தண்ணியாக இருந்தால் நம்மளால் அப்ளை பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு காட்டனில் டிப் பண்ணி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தலையை நல்லா வாஷ் பண்ணலைன்னா மறுபடியும் டேண்ட்ரஃப் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வடிச்சே யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. அவ்வளோதான், லிக்விட் ரெடி. இப்போ இந்த லிக்விட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டனில் நல்லா டிப் பண்ணி நல்லா வேரில், அதாவது தலைமுடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஒரு 1 hour இந்த மாதிரி விட்டுருங்க. 1 hour விட்டுருங்க. கண்டிப்பாக ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணணும், ஆயிலி ஹேரில் வேண்டாம். ஓகேங்களா, அப்போ தான் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஏன்னா ஆயில் இருந்ததுன்னா அதிகமாக ஒட்டாது இல்லைங்களா, அதனால அப்படியே வளைஞ்சிட்டு வந்துடும். அதனால தான் இதை வந்து நீங்கள் ரொம்ப நிறையா செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டாம். அப்பப்போ நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, இதை எப்பெல்லாம் போடணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அதாவது வீக்லி ஒரு 3 நீங்கள் போடணும். ஸோ அப்படி போட்டால் தான் பர்மனெண்ட்டாக எவ்வளோ தலையில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து கெமிக்கல்ஸ் போட்டிருந்தாலும் அது எல்லாமே வெளியே எடுத்துட முடியும். அந்த கெமிக்கல்ஸை வெளியில் எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட ஹெர்பல் ஹேர் டை உங்களுக்கு ஒட்டும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஒட்டாது, கெமிக்கல்ஸ் இல்லாத இடத்துல ஒட்டும். ஸோ அது பார்க்கவே நல்லா இருக்காது இல்லைங்களா. அதனால இது ஒன்று தான் நேச்சுரல் மெத்தட். இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இல்லை 2 days ஒன்ஸ் ஆகுது ஒரு 4-5 times கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கெமிக்கல் ஹேர் டை கம்ப்ளீட்டாக வெளியில் வந்து நம்மளோட ஹெர்பல் ஹேர் டை ஒட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்னோட ஹேர் வந்து நிறைய வீடியோவில் காமிக்க சொன்னீங்க. நான் ஆக்சுவலாக நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் பார்க்கல. ஸோ என்னோட ஹேர் இப்படி தான் பார்த்துக்கோங்க. ஹேர் வந்து எனக்கு ரொம்ப நீளம் கிடையாது. ஸோ நான் அப்பப்போ நான் வந்துட்டு ஹேரை கட் பண்ணிடுவேன்.
ஸோ இப்போ இருக்கிற ஹேர் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்போ நான் சொன்ன நேச்சுரல் டிப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கெமிக்கல்ஸ் ஃபுல்லாக வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹேர் டை போட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.